ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4க்கான சில முக்கியமான வினாக்கள் பார்ப்போம். இன்னைக்கான டாபிக் நடுவண் அரசு. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஷ் ஆவார். குடியரசுத் தலைவர், தலைமை நீதிபதி, பிரதம அமைச்சர், அமைச்சர்கள் குழு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், நாடாளுமன்ற விவகார அமைச்சர், லோக்சபாவின் சபாநாயகர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நாடாளுமன்ற விவகார அமைச்சர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்களாவர். குடியரசுத் தலைவர், மக்களவை, பிரதம அமைச்சர், மாநிலங்களவை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மக்களவை. லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 18 வயது, 21 வயது, 25 வயது, 30 வயது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 25 வயது. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், மாநில அரசாங்கம், நாடாளுமன்றம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, நாடாளுமன்றம். கீழ்கண்ட எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? சட்டப்பிரிவு 352, சட்டப்பிரிவு 360, சட்டப்பிரிவு 356, சட்டப்பிரிவு 365. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, சட்டப்பிரிவு 365. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், ஆளுநர், பிரதம அமைச்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். 1. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. 2. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 3. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 2 மற்றும் 4 சரியானவை. 3 மற்றும் 4 சரியானவை. 1 மற்றும் 4 சரியானவை. 1, 2 மற்றும் 3 சரியானவை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1, 2 மற்றும் 3 சரியானவை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். 3. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. 4. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியிலுள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். 2 மற்றும் 4 சரியானவை. 3 மற்றும் 4 சரியானவை. 1 மற்றும் 4 சரியானவை. 1 மற்றும் 2 சரியானவை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 2 மற்றும் 4 சரியானவை. பொறுத்துக. சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அலுவலகம். சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை. நிதி மசோதா டேஷ் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. பிரதமர், துணை பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். டேஷ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். பிரதமர், துணை பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பிரதமர். டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். பிரதமர், துணை பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, துணை குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் டேஷ். பிரதமர், குடியரசுத் தலைவர், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் நீடிக்கலாம்? 55, 65, 70, 75. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 65. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் சட்டமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், மாநிலங்களவை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, உச்சநீதிமன்றம். தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை 25, 24, 32, 28. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 28.
கீழ்காணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது? ஏ. பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளிலும் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும். பி. மக்களவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்வார். சி. பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும். டி. பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்ப இயலாது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும். புது தில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. ஜனவரி 25ஆம் நாள் 1950, ஜனவரி 26ஆம் நாள் 1950, ஜனவரி 27ஆம் நாள் 1950, ஜனவரி 28ஆம் நாள் 1950. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஜனவரி 28ஆம் நாள் 1950. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் பிரதமர், துணை பிரதமர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக செயல்பட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், எம். ஹியததுல்லா, வி. கிரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. எம். ஹியததுல்லா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.